ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்க அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். யாவரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகம், தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி சொல்லுகிறதை விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் விதமாக பகிர்ந்து கொள்கிறார். அவருக்கு பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் பல காரியங்கள் உண்டான பொழுது அவ்விதமாக தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள், விதமான காரியங்கள் உண்டாயிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவரை காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றால் தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே தேவன் அவரை தேற்றினபடினாலே அவர் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டுடைய கோலும் ஆண்டுடைய தடியும் நம்மை தேற்றி வழி நடத்துவதற்காக நாம் தெய்வத்திற்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 143வது சங்கீதத்திலே இங்கே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக அவ்விதமாக சொல்லுகிறார். அதாவது வசனம் 10 வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்விதமாக உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருள். நீரே என் தேவன். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக தேவன் என்று தாவீது தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அங்கே எந்த விதமான தீமைகளும் தீங்குகளும் என்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். நான் வலதுபுறமாய் சாய்ந்தாலும் இடதுபுறமாய் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று உனக்கு பின்னாளில் சொல்லும் சத்தத்தை கேட்பா என்று சொல்லியிருக்கிறபடி நாம் எந்த பக்கம் போனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதே தாவீது சங்கீதம் 40 விதமாக சொல்லும் பொழுது அவ்விதமாக 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அவருக்கு வந்த துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலையும் அவருக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்காக, கர்த்தர் தன்னை உயர்த்துவதற்காக, தன்னை ஆசீர்வதிப்பதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக, கர்த்தருடைய செயல்களுக்காக பொறுமையோடு காத்திருந்ததை பார்க்கிறோம். அப்படி அவர் காத்திருந்தபடினாலே என்ன நன்மைகள் கிடைத்தது என்று சொல்லி அவர் விதமாக சொல்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த அப்படின்னா அவர் என்னிடமாய் சாந்தி என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு
நம்மை சார்ந்து நமக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். அதனால் எத்தனை விதமான பொல்லாப்புகள், எத்தனை விதமான நிந்தனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் காரணம் ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள் நீரை, என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லியிருக்கிறபடி அதே தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக பிரயோஜனமான காரியங்கள் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதத்திலையும் தீர்க்கதரிசி ஆகமங்களிலையும் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரயோஜனமாக இருக்கிற எந்த காரியத்தையும் நமக்கு போதிக்கிறார். நான் உனக்கு போதி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவது மாத்திரமல்ல, நம்ம கண்களை வைத்திருக்கிறார். நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீமைகளும் தீங்குகளும் நேரிடாதபடி அவர் கண்ணும் கருத்துமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எப்படி காத்துக்கொள்கிறார் என்றால், அவருடைய கண்ணின் கருவிழியை போல நம்மை காத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு எந்த தீங்குகளும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள என்றால் அவருடைய தடியும் அவருடைய கோலும் நம்மை தேற்றும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் விதமாக பலவிதமான காரியங்களே சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேற்றுகிறார். தேற்றரவாளனாகி பரிசுத்த ஆவி நமக்குள் இருந்து நம்மை தேற்றி வழிநடத்தி ஆற்றுகிறார், தாங்குகிறார். அவ்விதமாக சொல்கிறார், தாயின் கற்பத்தில் தாங்கினவர் ஆயுள் முழுவதும் தாங்குவேன், அவ்விதமாக முதிர் வயதிலும் அதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை தாங்கி சுமந்து அருமனை தேற்றி ஆற்றி வழிநடத்துகிற ஒரு அருமையான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். அந்த தெய்வங்கள் எல்லாம் விதமாக தெய்வங்கள் அல்ல. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்காத தெய்வங்கள் அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஒரே இறைவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனாகி கர்த்தர் அவர் விதமாக எல்லா சிருஷ்டித்து மனிதன் பாவம் செய்த பொழுது அவனை திருத்தி அவனை சரிபடுத்தி சரியான வழிக்குள் கொண்டு வருவதற்காக இயேசு என்னும் பெயரோடு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து நமக்காக மரித்து அவ்விதமாக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். அவ்விதமாக இப்பொழுது அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் மரிக்கும் தருவாயில் இருந்த பொழுது, மரணத்துக்கு எதுவான நிலைகள் இருந்த பொழுது தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம்தான் வித்தியாசம் இருந்தது என்று சொல்லுகிறதை பாருங்க. 1 அடி தூரம் தான் எனக்கு மரணத்துக்கும், ஆனாலும் தேவனுடைய கரம் அருமையாக வழி நடத்தினது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், தாவீது அவ்விதமாக கிண்ணறத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருக்கிறார். அங்கே விதமாக சவுல் பேய் பிடித்து ஆடிக்கொண்டு அவர் கையிலிருந்து ஈட்டியை தாவீதுக்கு நேராக ஈட்டி எறிகிறார். கொஞ்சம் தலையை சாய்த்து ஒதுங்கி கொண்டார். 1 அடி தூரத்தில் ஒதுங்கி கொண்டார். அங்கே மரணம் அவரை நெருங்கி வந்த பொழுது விலகி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருந்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறது. அப்படின்னாலே இந்த பொல்லாத காரியங்கள் என்னை ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் இறைவன் என்னோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கிடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவரோடு நாம் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி ஆற்றி தேற்றி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவருடைய கரம் நம்மை தேற்றும். அவருடைய கரம் நம்மை தேற்றுவது மாத்திரமல்ல, நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துவது மாத்திரமல்ல, பாதுகாக்கிறது. அவருடைய கோல், அவருடைய தடி நம்மை தேற்றி அரவணைத்து கொள்கிறது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நவ்விதமாக ஆண்டவர் நமக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரும்போது தான் புலம்புகிறோம், இப்படி ஆயிடுச்சே என்ன செய்கிறது என்று. ஆனால் இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டே வருகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஆயுதமாக கர்த்தருடைய கரம் நம்மை விடாதபடி தாங்கி வழி நடத்தி கொண்டு வருவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த சங்கீதத்தில் நவ்விதமாக வாசிக்கும் பொழுது, அவ்விதமாக இந்த 23வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி கர்த்தரை மேய்ப்பராகவும் இவர் தன்னை ஆடாகவும் விதமாக அங்கே சித்தரிக்கிறத விதமாக பார்க்கிறோம். இயேசுநாதரும் விதமாக கடந்து வரும் பொழுது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அதாவது ஜனங்களை ஆடுகளாகவும் அவர் தாமே மேய்த்து ஆண்டு கொள்ளுகிற ஒரு எஜமானாகவும் அவரை தன்னை கருதினார், அப்படி சொன்னார். ஆனால் இந்த நாட்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இயேசுநாதர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அதை ஏதோ இவங்க போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இயேசுநாதர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். சிலர் சொல்லுவாங்க, அவர் நாங்கள் எங்கள் ஜாதிங்க, எங்கள் ஆளுங்க, ஆடு மேய்க்கிறவருங்க, நாங்கள் தாங்க அவரை வணங்கலை, நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்லுவார்கள். சில விதமாக சொல்லுவார், சில விதமாக மனிதர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் இவன் என்று சொல்லி மரியாதை இல்லாமல் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் ஆடு மேய்ச்சதை யார் பார்த்தா, அவர் எப்போ ஆடு மேய்ச்சார், அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை புரியாமல் அநேகர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆடை தன்னுடைய மேய்ப்பன் எவ்விதமாக அதை மேய்த்து ஆண்டு கொள்கிறான். அந்த ஆடு அங்கே போகிறது என்றால் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குச்சியோ கல்லை எடுத்து தரும், அது திரும்பி வந்துவிடும். விதமாக அந்த ஆடு அங்கே போகாதபடி எச்சரிக்க முடியாத தன்னுடைய கோலை எறிந்து அதை பாதுகாத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, அந்த ஆடு தவறான இடங்களுக்கு போகாதபடி காத்துக்கொள்கிறான். அந்த மேய்ப்பன் போகும் பொழுது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் பின்னாடி போகும். அதே போல் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அவருக்கு பின்னாடி போகும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது அவர் நமக்கு சிக்ஷை என்கிற கோலை எடுத்து எறிகிறார். நாம் அதை சரி செய்யும் பொழுது நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லியிருக்கிறபடி, தடி அடிக்கிறதுக்கு தான், கோல் விதமாக எங்கேயா போகும்போது விதமாக கொக்கி மாதிரி இருக்கும், பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான். அதனால் எங்கேயாவது போனால் என்ன செய்கிறது, ஒரு அடி அடித்து பிடிச்சி இழுத்து நம்ம சரிப்படுத்தி மறுபடியும் அவருக்குள்ளே வைத்து கொள்வதற்கு தான் அந்த கோலும் தடியுமாக இருக்கிறது. வசனம் நம்மை சில நேரங்களில் புடமிடும். அவ்விதமாக புடமிடும் பொழுது விதமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அது புடமிடும். சொல்வதை கேட்க வேண்டால் சில அடிகள் விடும். அடிகள் விழும் பொழுது காயங்கள் படலாம், வலிக்கலாம், விதமாக துடிக்கலாம். ஆனாலும் அந்த அடிக்கிற அந்த கரமானது நம்மை அரவணைத்து நமக்கு காணப்படுற காயங்களை கட்டி நம்மை தேற்றுகிறதை விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யார் நம்மை அடிக்கிறார்களோ அவர்களை அரவணைத்தால் நம்முடைய எல்லா கவலைகள் கஷ்டங்கள்லாம் போய்விடும். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், மேய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். நம்முடைய இறைவனிடத்தில் கடந்து வரும் பொழுது அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு நல்ல புத்திமதிகளை கொடுக்கிறார். இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி பார்க்க வேண்டும், இவ்விதமான காரியங்களை செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரமும் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் 3 நாள் பிரசங்கித்த பிரசங்கம். 3 நாள் பிரசங்கத்தில் அதை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் மிகவும் அருமையாக நேர்த்தியாக அங்கே சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நீ எப்படி பேச வேண்டும், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை கேட்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் விதமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இவ்விதமாக நீ செய்வாயானால் அது இப்படி ஆகும், அதனால் நான் சொல்கிறேன், நீ இப்படி நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, விதமாக அவர் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற அருமை ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அதுமாக தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா அந்த வசனங்களை நான் விதமாக வாசிக்கும் பொழுது இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். 66:13 வாசிக்கிறேன் நினைக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன்.
நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறத நவதமாக பார்க்கும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேல் ஒரு தாயானவள் ஒருவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். தேற்றுகிறது மாத்திரம் நமக்கு போதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்வதுமாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதனால தான் சொல்லுகிறார், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களுக்கு நல்ல காரியங்களை போதிப்பேன் என்று சொல்லுகிறதை நவிதமாக பார்க்கிறோம். வழி விலகி போவோமானால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தேவன் நம்மை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் அவர் நம்மோடு கூட இருந்து விதமாக பலப்படுத்துவதற்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்வதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை தேற்றுவேன் என்று சொல்கிறார். எப்படி தேற்றுவேன், எப்படி தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி கேட்கும்போது நான் இவ்விதமாக தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தாவீது சொல்லும்போது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் மேய்த்து என்னை ஆண்டு கொள்கிறார் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். 5வது வசனத்தில் அவர் தேற்றுவது மாத்திரமல்ல, விதமாக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வது மாத்திரமல்ல, எத்தனை விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உலகத்தில் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆற்றி தேற்றி நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அவர் எடுத்து உயர்த்துகிறார். எங்கே உயர்த்துகிறார் என்றால் நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நம்ம எடுத்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இதுமா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதுமாக என்னை பலப்படுத்துகிறேன், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்ன என்னை ஆண்டவர் தேற்றி வழிநடத்தி நமக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்யும் பொழுது பாத்திரம் நிரம்பி சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி வழிகிறதை பார்க்கிறோம். விதமாக எப்பவும் சிரிப்பு, சந்தோஷமாக இருக்கு. என்ன ஸ்ரீன்னு ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க, கர்த்தர் நன்மை செய்தவிட நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அன்னாள் என்கிற தேவ மனுஷி இருந்தார். அவர் எல்கானுடைய மனைவி. அவ்விதமாக அவருடைய சக்காலத்தி அவரை விதமாக பெண்ணினால் எப்பொழுதும் அவரை சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தார். மலடின்னு சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்தது, இவருக்கு பிள்ளை இல்லை. ஆனால் மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு காணப்பட்ட பொழுது அவர் ஒரு நாள் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்த பொழுது தேவன் சன்னிதானத்தில் போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முறையிட ஆரம்பித்தார். இது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக அவர் முறையிட ஆரம்பித்தார். தேவ சமூகத்தில் ஏலிக்கு முன்பாக தேவ சமூகத்தில் போய் அவர் உதடுகள் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். முறையிட்டார், ஆண்டவரே என்னுடைய நிந்தையை மாற்றுங்க, மலடி என்கிற நிந்தையை என்னை மாற்றுங்க, நான் மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன், மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறேன், இந்த துக்கத்தை என்னை மாற்றி என்னை சந்தோஷத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் தர வேண்டும், அந்த ஆண் குழந்தை தந்து, அதாவது மலடி என்கிற நிந்தை மாத்திரம் எனக்கு நீங்கினால் போதும், ஒரு ஆண் குழந்தை தாங்க, அந்த குழந்தை உமக்கு திரும்ப தந்து விடுவேன், அவன் பால் மறந்த பிறப்பு அவனுடைய சன்னிதானத்தில் விட்டு விடுவேன், அவன் இங்கே இருக்கட்டும், ஆனால் மலடி என்கிற பேர் மாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும், தேவரே எனக்கு ஒரு குழந்தையை தாங்க என்று மிகுந்த வருத்தத்தோடு உருக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார். அவர் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு அவருக்கு மறு வருஷத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பால் மறந்த பிற்பாடு அவருக்கு சாமுவேல் என்கிற பெயர் வைத்து அவரை வளர்த்து கொண்டு வந்தார். குழந்தை பால் மறந்த பிற்பாடு அவர் எப்படி தேவசன்னிதானத்தில் கொண்டு விட்டு விதமாக மிகவும் சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக அவர் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு, எனக்கு இந்த நிந்தனை எல்லாம் மாறிவிடுச்சு, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிகுந்த ஆனந்த களிப்போடு தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புவதை பார்க்கிறோம். பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி விதமாக அது எப்படி பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி வழிகிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சத்துருக்குள்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லியிருக்கிறபடி அவளை நிந்தித்து வந்தவர்களுக்கு முன்பாக தேவனாக கர்த்தர் அவருக்கு ஒரு குழந்தை கொடுத்தபடினாலே இப்பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டு அவருடைய சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், துக்கத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு அழுது கொண்டிருந்தார். இங்கே 2ஆம் அதிகாரத்தில் அவர் விதமாக ஜெபம் பண்ணும்பொழுது சந்தோஷத்தினால் நிறைந்து ஜெபம் பண்ணுகிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து அதுமாக என் கர்த்தருக்குள் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மலடின்னு யாராவது சொன்னேன், நான் எங்கள் மலடி இன்னும் குழந்தை இருக்குது என்று சொல்ல முடியாத வாயை திறந்து பதில் கொடுக்க முடியாத தேவன் விதமாக காரியங்களை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் ரட்சித்தபடினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் இல்லை, உம்மை அல்லாமல் வேறே ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தபடினாலே தொடர்ந்து அவர் பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்து கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். துக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நமக்கு விரோதமான பலவிதமான காரியங்கள் வரலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதுவுமாக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின். காரணம் என்ன? எனக்கு விதமான இக்கட்டுகள், மரணங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். அது மத்தியிலே நான் என்ன செய்ய போகிறதில்ல, சோர்ந்து போகிறதில்ல, நான் என்ன செய்ய போகிறதில்ல, எதுமாக வெட்கப்பட்டு போக போகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் என்னோடு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எந்த விதமான அசம்பாவிதங்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் எனக்கு வராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறத விதமாக பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அன்னாள் ஜெபம் பண்ணினார். அவருக்கு எந்த விதமான பொல்லாப்புகள் இல்லாதபடி கர்த்தர் அவருக்கு குழந்தை கொடுத்த பொழுது அவர் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டு அவர் சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகிறார், விதமாக என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க, என் வாயை பகைஞர் மேல் என் வாயை திறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷத்தை சொல்லி, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டோடைய ரட்சிப்பினால் ஆண்டு என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். ஒரு காட்டு வழியாக ஒரு தேவ மனிதன் ஊழியத்துக்கு போனார், மலை ஊழியம். அப்படி போயிட்டு போகும்போது ஒரு மரண பள்ளத்தாக்கு போன்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும்போது நேரம் வேறு ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஆயிடுச்சு, அப்படியே இருட்டிருச்சு. ஆனால் போகும்போது என்ன சொன்னான்னா, விதமாக பாடிக்கிட்டே போனார், கர்த்தர் அவருடைய கரம் என்னை தாங்கும், என்னை தேற்றும், என்னை தூக்கி அணைத்து கொள்வார், என்னை தூக்கி சுமப்பார் என்று அவர் பாடிக்கொண்டே போனார். பாடிக்கொண்டே போனதுனால அந்த மரண பள்ளத்தாக்கில் அதில் ரொம்ப கவனமாக போகணும். அந்த மரண பள்ளத்தாக்கில் போகும்போது அது என்ன செய்யலை, அவருக்கு பெருசாக தெரியலை. போயிட்டு ஊழியத்தை எல்லாம் அந்த நாட்களில் போய் ஊழியத்தெல்லாம் செய்து விட்டு மறுநாள் அங்கே திரும்ப வர வேண்டும். அப்படி வந்து கொண்டு இருக்கிறார். ஊழியத்தை செய்து முடித்து விட்டு திரும்ப வரும்பொழுது அந்த மரண பள்ளத்தாக்கு கடந்து தான் போகணும். அப்படி அந்த இடத்துல வரும்பொழுது பார்க்குறாரு, மிகுந்த பயங்கரமாக இருக்கிறது. அந்த பார்க்கும் பொழுது நினச்சிக்கிட்டாரு, அப்பா ஒரு ஆள் தான் வர முடியும், இதுலையா நம்ம நடந்து வந்தோம், இசப்பா என்னை எப்படி காத்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு அப்படியே கீழே பார்த்தாரு. கால் தடை இருந்தது, 2 கால் தடை இருந்தது.
அப்போ இவர் நினச்சாரு, ஆண்டவரே நான் நேற்று நைட்டு ஒத்தியில் தானே வந்தேன், பாருங்கள் சாத்தான் எனக்கு தீமை செய்யும்படி என் கூட வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், மகனே அந்த கால் தடத்தை நன்றாக உற்றுப்பார், அது என்னுடைய கால் தடம், உனக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடி உன்னை தாங்கும்படியாக நான் கடந்து வந்தேன் என்று சொன்னார். அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கரெக்டாக அந்த மரண பள்ளத்தாக்குங்க ஒரு ஆள் மாத்திரம் நடந்து போகிற அந்த பாதையில் ஒரு கால் மாட்டு வைக்க போக அந்த பகுதியில் ஒரே ஒரு கால் தடம் தான் இருந்திருக்குது. அதில் நினச்சாராம், ஆண்டவரே நீர் பழைய கில்லாடியா, இந்த இடத்துல என்னையை விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிருக்காரு, நான் ஒத்தியில் நடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கர்த்தர் சொன்னாராம், நன்றாக பார், அது ஓன் கால் தடமா ஏன் கால் தடமா, இந்த இடத்துல நீ வரும்பொழுது நீ கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு என்னுடைய கரத்தினால் உன்னை தாங்கி என்ன செஞ்சேன், ஏந்தி நான் உன்னை அங்கே கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாயிடுச்சு. சார் என்னை ஆண்டவர் அவர் எவ்வளோ அருமையாக வழி நடத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நாம் கடந்து போகும் பொழுது, அப்படிப்பட்ட மரண இருள் பள்ளத்தாக்கு அந்த பல விதமான பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போகும் பொழுது நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு முறையிடுகிறோம். எல்லாரும் தான் முறையிடுகிறோம், முறுமுறுக்கிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல நம்மோட கூட இருந்த மகனே மகளே அழாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்படி ஆற்றி தேற்றி நம்ம வழிநடத்தி நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய அருமை ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருக்கு மிகுந்த கவலை இருந்தது. மோசே வழி நடத்தி கொண்டிருந்த ஜனங்களை எப்படி நாம் விதமாக வனாந்திரத்தில் நடத்தி அவர் கானான் தேசத்தில் கொண்டு போவது என்கிற கலக்கம் இருந்தது. கர்த்தர் சொன்னார், பலம் கொண்டு திடமானதாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனத்தில் நான் விதமாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் தேற்றி வழி நடத்துகிறார், ஆற்றுகிறார், நம்மை தாங்கி தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா, இந்த உலகத்தினுடைய எந்த பெரிய மனிதர்களும் அல்ல, என்னை உருவாக்கி இந்த உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அவருடைய கரம் என்னை தாங்குகிறது, அவருடைய கரம் என்னை தாங்குகிறது, என்னை தேற்றுகிறது. நான் தவறு செய்யும் போது என்னை தண்டிக்கிறது, நான் தூரமாக போகும்பொழுது என்னை பிடித்து இழுக்கிறது, எப்பொழுதும் அவரோடு என்னை அரவணைத்து கொண்டு போகிறது. நான் அவருடைய வழிகளில் நடக்கும்படி அவர் என்னை சத்திய வழியை நடத்தாது, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும் என்று சொல்லி நான் ஆண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அருமையாக என்னை நடத்துகிறார் என்று சிலர் சொல்லார். தேவரீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விதமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கருத்து சொல்லுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எந்த காரியங்களை குறித்தும் கலங்கி தவித்து விதமாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். ஆதி பக்தர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருந்து விதமாக மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. மோசையை எடுத்துக்குவோமானால் அவ்விதமாக மோசே வளர்ந்து பெரியவனான போது தன்னுடைய ஜனங்கள் தண்டிக்கப்படுகிறது, அடிமையாக நடத்தப்படுகிறது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் பெரியவனாகிவிட்டேன், நான் ஒரு இளவரசனாக இருக்கிறபடினாலே நான் இந்த ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளலாம் என்று தன்னுடைய சுய பலத்தால் ஒரு காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை நிமித்தம் என்னாச்சு தெரியுமா, அவருக்கு பொல்லாப்பு நேரிட்டது. அது நிமித்தம் அவர் 40 வருஷம் வனாந்திரத்துக்கு ஓடி போக வேண்டிய நிலை உருவானது. 40 வருஷம் வனாந்திரத்தில் போய் கர்த்தர் விதமாக அவருக்கு ஒரு முன்கோபமுடையவர், மோசே ஒரு முன்கோபமுடையவர். அவர் ரொம்ப தைரியசாலி மாத்திரமல்ல, முன்கோபமுடையவர். சடார்னு ஒரு காரியத்தை செய்வார். ஒரு
இஸ்ரவேலனை எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து உடனே அவனை பிடித்து அடித்து புதைத்து மணலே புதைத்து கொண்டு போட்டு விட்டார். அவ்வளோ கோபமுடையவர். அப்படி ஒரு கோபமுடைய ஒரு மனிதனை அப்பொழுதே தேவனாகி கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியாக அவர் வைத்திருந்தாரானால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வழியில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க ஜனங்கள். இவரே நிறைய பேர் அடித்து போட்டிருப்பார். சீனாய் மலைக்கு மேலே ஏறி போயிட்டு கீழே வரதுக்குள்ள இவங்க பண்ண அத்தனை காரியத்தையும் கர்த்தர் சொன்னார், நீ மோசே விலகு, நான் ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன், இவர்களை அழிச்சு போட்டுருங்க சொல்லியிருப்பார். ஆனால் 40 வருஷம் ஆண்டவர் அவருக்கு பயிற்சி கொடுத்தார். ஆடுகளுக்கு பின்னாக அலைய வைத்தார். பொறுமையை, சகிப்புத்தன்மையை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். பிற்பாடு சீனாய் மலையிலே அங்கே அவருக்கு முட்செடியில் தரிசனமானார். தரிசனமாகி அவரை கர்த்தர் அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர முடியும், உன்னை அழைத்து அனுப்புகிறேன், நீ போ என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பேச்சில் சிறந்தவன் அல்ல. அவர் நல்ல பேச்சாளன், திறமையானவர், கல்வி கற்றவர், ஒரு போர் சேவகன், எல்லா திறமையும் உண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட தாழ்த்து, நான் பெரிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாதையா, நான் போய் என்ன செய்வேன்? நான் போன பார்வன் என்னை கொல்லு விடான், அவன் ஒன்றும் கொல்ல மாட்டான், அவன் செத்து போயிட்டான், நீ போ. எனக்கு சரியாக பேச வராதியா, நான் கொன்ன வாயுடன் வாயை உருவாக்குனது நான் தானப்பா, நீ போ, நான் உன்கிட்ட இருப்பேன். இல்லையா, வேறு யாரையாவது அனுப்புவேன். ஆண்டவர் கோவம், சரி போ, நான் உன்னையே தான் அனுப்புகிறேன், நீ போ, உன் சகோதரன் ஆரோனோடு பேசு, அவன் உனக்கு பதிலாக பேசுவான், போ என்று சொல்லி அனுப்பினார். மிகுந்த பயிற்சி கொடுத்து அனுப்பினார். அவர் போனார். ராஜாவுக்கு முன்பாக போய் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். ராஜாவும் அதிகாரம் பெற்றவன், ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபதி. இவரை ஒரு அடிமையாகப்பட்டிருக்க ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக போய் பேசுகிறார். அவர் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் இந்த மோசையை கொன்று போடலாம். ஆனால் அவர் தைரியமாக போய் பேசினார். ராஜாவிடத்தில், பார்வோனிடத்தில் போய் பேசினார். அவர் பேசிவிட்டு தைரியமாக வெளியே வந்தார். பார்வோனோடு எதிர்த்து நின்றார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூட இருந்தார். அந்த இடத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதாவது பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ராஜாவுக்கு முன்பாக நீ நில்லாதே, அவனுடைய கோபம் மேல் மூழ்குவது நீ செத்து போவாய் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஏதாவது பேசினா உடனே பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுவான். ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய ஒரு ராஜாவுக்கு முன்பாக இந்த தேவ மனிதன் போய் நின்று கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். யாரை அனுப்ப வேண்டுமானால் அடிமைப்பட்டு 430 வருஷமாக அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் பேசுகிறார். அங்கே மோசே மரணத்துக்கு சமீபத்தில் நின்று கொண்டு பேசுகிறார். ஆனால் அவர் பயப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் கூட இருந்தபடினாலே பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக பேசினார். பேசி பல அற்புதங்கள் நடப்பித்து பல காரியங்களை செய்து ஒரு கட்டத்தில் பார்வோனே அந்த ஜனங்களை வெளியே அனுப்பும்படியான நிலையை உருவாக்கினார். கர்த்தர் கூட இருந்தார். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வார். அதிகாரங்களை வைத்து பலவிதமான காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி சிலர் கங்கணம் கட்டி பலவிதமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பாக இவையெல்லாம் ஒன்றுமில்லாததாக இருக்கிறது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதலை, கர்த்தராலே
ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தர் எல்லாம் கூடும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நெகேமியாவை புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் விதமாக நெகேமியா எருசலேமுக்கு கடந்து வந்து அந்த தேவ ஆலயமும் அது எருசலேம் மதிலும் இடிந்து கிடந்த பொழுது அதை எடுப்பித்து கட்டும்படியாக கடந்து வருகிறார். கடந்து வந்த பொழுது அங்கே சன்பலாத்து தொல்பியா போன்ற மனிதர்கள் எழும்பி பரியாச மனிதர்களை தடுக்கிறார்கள். அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த விதமாக நெகேமியா இப்பொழுது கடந்து வந்து இந்த மதிலை கட்டும்படியாக ஒரு அதிபதியாக கடந்து வந்து கட்டுகிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்குகிறார்கள். ஆனாலும் அவைகள் மத்தியிலே அந்த மதிலை எடுத்து கட்டி அந்த பட்டணத்தை கட்டி அதை பிரதிஷ்டை வைக்கிறத நான் விதமாக பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே அங்கே மகத்துவமான காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியானவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் விதமாக திடீரென்று அவரை குறித்து அறிமுகமாகிறது. திஷ்பியனாகி எலியா என்று சொல்லி அவரை குறித்து அறிமுகமாகிறது. அவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு விதமாக என்னுடைய வாக்கியன்றி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன், விதமாக 3 வருஷம் 6 மாதமும் 3 வருஷம் மழை பெய்யாது, பனி பெய்யாது, எதுவுமே இருக்காது, வறட்சி உண்டாகும் என்று சொல்லி போய்விட்டார். பிற்பாடு வந்து சவால் விட்டு விதமாக ஒரு பெரிய ஒரு பந்தயம் வைத்து அந்த பந்தயத்தில் அவர் போய் விதமாக இந்த பந்தயத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் உள்ள பலியை அங்கீகரித்ததென்றும் அவர் ஜெபித்த பொழுது மழை உருவானதும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே மகத்துவமான காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் விறகு வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். விறகு வெட்டும் பொழுது ஒரு கோடாரியானது தண்ணீரில் விழுந்து விட்டது. அப்பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தீர்க்கதரிசியின் தலைமை ஆகிய எலிசாவை நோக்கி சொல்கிறார், ஆண்டவனே, அந்த கோடாரி நான் இரவலுக்காக வாங்கினது, நான் அதை திரும்ப கொடுப்பவன் கேட்டால் நான் என்ன செய்வேன்? இப்பொழுது தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டதே, என்ன செய்ய வேண்டும் சொல்ல கதறி கொண்டிருக்கும் பொழுது, என்றால் அது திரும்ப கொடுப்பதற்கு அவர்களுக்கு அந்த அளவு தகுதி இல்லை. என்றால் அவர்கள் ஏழைகள். பொதுவாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்லாம் ஏழைகளாகத்தான் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஏழைகளாக இருந்தபடின்னு அவர் அப்படியே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், அது எங்கே விழுந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள், அந்த இடத்தை காண்பீங்கள் என்று சொல்கிறார். அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்தை அந்த தண்ணீர் மேலே தண்ணீருக்குள்ளே இந்த இடத்துல விழுந்தது என்று குறிப்பிட்டு காண்பித்த பொழுது இவர் ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணீர் இடத்துல போடுகிறார். போட்ட உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். இரும்பு ஆனது தண்ணீரில் மிதந்து மேலே வருகிறது. போய் எடுத்துக்கொள் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி நடந்ததென்றால் கர்த்தர் கிரியை செய்கிற கர்த்தர் கூட இருக்கிறபடினாலே, கர்த்தர் கூட இருந்தால் இரும்பு என்ன செய்யும்? மிதக்கும். கர்த்தர் கூட இருப்பாரானால் சேனைக்குள் பாய முடியும். கர்த்தர் கூட இருப்பானால் மதில்களை தாண்ட முடியும். கர்த்தர் கூட இருப்பானால் தண்ணீர்களை நடக்க முடியும். அன்று கர்த்தர் கூட இருந்தபடினாலே பேதுரு தண்ணீரிலே நடந்து வந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுவது மாத்திரமல்ல, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெய் அபிஷேகப்படுத்தி பாத்திரம் நிரம்பி வழியும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்தில் அதிகமாக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். கேட்டு நமக்கு நிறைவான பதிலை கொடுப்பார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆவியானவர் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கூட இருக்கிற தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.